அன்பின் பரமதாப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 63:8. My soul clings to you, your right hand upholds me. சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களோட ஆத்மா உங்களே நோக்கி இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மை பற்றி கொண்டிருக்கிற பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்துங்க. ஏன்னா தகப்பனே, இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நடந்தாலும் இயேசுவே, எங்களை தாங்கி சுமந்து வழி நடத்துகிற தேவன் நீங்க தான். சோர்வுகள், பலவீனங்கள், ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவே, எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தி ஆளுகை செய்கிற வல்லமை உள்ள தேவன் நீங்க தான். அன்பின் தேவனும் நீங்க தான் அப்பா. உம்முடைய வலது கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தி செல்கின்றது அப்பா. உமது கிருபைக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பாதுகாத்து போக்கில வரத்திலும் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்க தான் அப்பா. இந்த பொல்லாத உலகத்துல அநேக காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். பாவம் பெருகி கொண்டே போகுது தகப்பனே. ஆனா எங்க ஆத்துமா உண்மை சார்ந்திருக்கிற போதான் இயேசுவே நாங்க உயிர் பிழைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பாவங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி இயேசுவே எங்க ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாம எங்களை பாதுகாத்து வழி நடத்தி தர வேண்டும் அப்பா. உம்முடைய வலது கரத்தினால் எங்களை ஆளுகை செய்யுங்க, மூடி மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையினால் ஜெபத்திலும் தரித்து இருந்து உம்முடைய பிரசனத்தினால் மூடி மறைத்து எங்களை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்தினால் எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி ஆளுகை செய்யுங்க அப்பா. நீர் இல்லாமல் எங்களுக்கு வேற வழி இல்லை அப்பா. இந்த உலகத்துல நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அதற்கு நீங்க தான்ப்பா எங்களை வழி நடத்தி கொண்டு போகணும். நாங்க பலவீன பாண்டங்கள் இயேசுவே, எங்களை பலப்படுத்தி ஆளுகை செய்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எல்லா உலக ஆசைகளை மேற்கொண்டு அப்பா சாட்சிகளாக, வைராக்கியமான பாத்திரவன்களாக, பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக நிக்க நீங்க தான் எங்களை வழி நடத்தி ஆளுகை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமது கிருபை, உமது தயவு எங்களை தாங்கி வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஒவ்வொருத்தர ஆத்மா வெளியேற பெற்றது இயேசுவே, அதை நீங்களே பொருட்படுத்த வழி நடத்துங்க இயேசுவே. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொருட்படுத்த வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.